இது செஞ்சால் இது விளைவு, இது செய்யலைன்னா இது விளைவு. அந்த பேசிக் நாலேஜ் யாருக்கு தெரியணும்? அந்த குழந்தைக்கு தெரியணும், அந்த பையனுக்கு தெரியணும். 12th ஸ்டாண்டர்டோ 10th ஸ்டாண்டர்டோ வரும்பொழுது கடைசி நிமிஷத்தில் சத்தம் போகிறதுக்கு பதில் முதல்லேருந்தே அவங்க இந்த கான்சிக்வன்ஸ் பற்றி உங்களை டீச் பண்ணணும். என் அன்பார்ந்தவர்களே, டிசம்பர் போயிடுச்சு, இதோ ஜனவரி வந்தாச்சு. அடுத்த 3 மாதம் எல்லா வீட்லேயும் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க எல்லாரும். ஏன்னா 10th போர்டு எக்ஸாம் வரப்போகுது, 12th போர்டு எக்ஸாம் வரப்போகுது, 9th வரப்போகுது, 8th வரப்போகுது. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க, டிவியெலாம் கட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, டிவியெலாம் இல்லை, எல்லாம் ப்ளக்கை கைட்டு வச்சுருக்காங்க, எல்லோரும் சீரியஸாக உட்காந்துருக்காங்க, யாரும் பேசாமல் இருக்காங்க. அந்த வீட்டு பெரியவங்க கூட ரொம்ப க்ளம் ஃபேஸ்டாக இருக்காங்க. நான் அவங்கள போய் கேட்டேன், என்னங்க ஆச்சு இந்த வீட்டில்? இல்லைங்க, எங்கள் வீட்டு பையன் 12th படிக்கிறான், போர்டுக்கு எல்லாம் வந்தாச்சு, நல்லா பாருங்கள், டிவியை கேட்டி வச்சுட்டேன், இதை பாருங்கள் செல்ஃபோனெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சொல்லிட்டேன், அடுத்த 1 மாதம் யாரும் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு ரொம்ப சீரியஸாக இருக்குங்க அப்படின்னு. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்கள அப்படின்னு நான் பரப்பிட்டு வெளியில் வரேன். ஏதோ ஒரு பையன் வரான். யாரா நீன்னு கேட்டால், நான் தான் அவங்க சொன்னாங்களே இந்த 12th பையன், நான் வெளில விளையாடிட்டு வரேன்றான். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, யார் என்ன சீரியஸாக இருந்தாலும் அந்த குழந்தை சீரியஸாக இருக்காங்களா, அதுதான் முக்கியம். இதுக்கு ஒரே ஒரு தத்துவத்தை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். கான்சிக்வன்ஸ் என்று ஒரு வார்த்தை உண்டு இங்கிலீஷில், விளைவுகள். இதை செஞ்சால் இது விளைவு, இது செய்யலைன்னா இது விளைவு. அதை புரிஞ்சுக்கிறோமா? இப்போ நெருப்புன்னு தெரியுது, நம்ம போய் கையை வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்னா சுடோன்னு நமக்கு தெரியும், முன்னால் அனுபவிச்சிருக்கோம். ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷைன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஷாக் இருக்குது, எப்போ அடிச்சிருக்கோம். இல்லை சொல்லுவாங்க, நம்ம கன்வின்ஸ் பண்ணுறடே இது எலக்ட்ரிக் ஷாக்டா அப்படின்பாங்க, பேப்பரில் படிப்போம். ஸோ தொடமாட்டோம். ஒரு பாம்பு வருது, அது கடித்தா என்ன கான்சிக்வன்ஸ் நமக்கு தெரியும், அதனால் ஜாக்கிரதையாக இருப்போம். மிளகா எடுத்து கடிக்க மாட்டோம், ஏன்னா கான்சிக்வன்ஸ் தெரியும், எப்போ நம்ம மிளகா கடிச்சிருப்போம். அப்போது இது செஞ்சால் இது விளைவு, இது செய்யலைன்னா இது விளைவு. அந்த பேசிக் நாலேஜ் யாருக்கு தெரியணும்? அந்த குழந்தைக்கு தெரியணும், அந்த பையனுக்கு தெரியணும். 12th ஸ்டாண்டர்டோ 10th ஸ்டாண்டர்டோ வரும்பொழுது கடைசி நிமிஷத்தில் சத்தம் போகிறதுக்கு பதில் முதல்லேருந்தே அவங்க இந்த கான்சிக்வன்ஸ் பற்றி உங்களை டீச் பண்ணணும். ஒரு 8th அவங்கள டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடணும். இப்போ கட் ஆஃப்னா என்ன, இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன்னா என்ன, நீட்னா எக்ஸாம் என்ன, இன்ஜினியரிங் அட்மிஷன்னா எப்படி இருக்குது, எவ்வளோ மார்க் வேணால் இந்த காலேஜில் கிடைக்கும், எவ்வளோ மார்க் வேணால் அந்த காலேஜில் கிடைக்கும். சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுதே ஒரு 8th அருகாமையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ், பாப்புலர் இன்ஜினியரிங் காலேஜ், பாப்புலர் மெடிக்கல் காலேஜ், அதை கொண்டு போய் காமிக்கணும். இது பாருறா இதுதான் மெடிக்கல் காலேஜ், இது பாருறா இதுதான் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான் நிறைய பேர் விரும்பி சேர்றாங்க, இந்த மெடிக்கல் காலேஜ் நிறைய பேர் சேர்றாங்க. இப்போ வெள்ளூர் பக்கம் போகும்போது குழந்தைகளை கொண்டு போயிட்டு அந்த சிஎம்சி கொண்டு போய் காமிங்க. தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா சாஸ்திரா காலேஜ் போய் காமிங்க. வேலூருக்கு போகும்போது விஐடி கொண்டு போய் காமிங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைகள் அதை பார்க்கட்டும். அப்போ தான் அவங்க மனசில் அந்த காலேஜை பற்றிய ஒரு உருவகமே அவங்களுக்கு வரும். அதுதான் இந்த தகவலை நான் சொல்கிறேன். அந்த கான்சிக்வன்ஸ் தெரிஞ்ச குழந்தைகள் பொறுப்பாக இருக்காங்க. இந்த இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, ஃபோன் பண்ணாதீங்க. அதை படித்து பார்த்துட்டு உங்களோட தொடர்பு கொண்டு வரும் பதிவேற்றங்களில் இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் எமது உளம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்கள்.